வீட்டு கிச்சன்கிட்ட போய் பார்க்குறாங்க. பவானி அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் பார்க்குறாங்க. நான் சாப்பாடு செய்யலைங்க. பரவாயில்ல அதோ தான் சாப்பாடு இருக்குல்ல நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானிலாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே பொன்னி வராங்க. வந்து பார்க்குறாங்க. சாப்பாடு அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அங்கே அந்த பவானி வந்து பார்க்குறாங்க சாப்பிட்லான்னு. பார்த்தா தண்ணி ஊற்றிருக்கு. பொன்னி எதுக்காக நீ சாப்பாட்டில் தண்ணி ஊற்றின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நாளைக்கு மாமாக்கு பழைய சாதம் வேணும் அதனால தான் நான் தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிடலாம் தானே இருந்தோம் அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. நான் சமைச்ச சாப்பாட்டு நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே, நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சக்திக்கு கோவமாக வருது. பொன்னி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. போயிட்டு பொன்னி நல்லா தூங்குறாங்க. தூங்கும்போது என்ன இன்னைக்கு கொசே கடிக்கலையே, நல்லா தூங்கி எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சக்தி பின்னாடி ஃபுல்லாக அப்படி கொசு வலையை ஃபுல்லாக கட்டியிருக்காரு. அந்த ஓலை வீடு ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ பொன்னி பார்த்தா அவ்வளோதான், அதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. நல்லா தூங்கியிருக்கும் இன்னைக்கு கொசெல்லாம் கடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. பொன்னி கடைக்கு போகிறாங்க. போகும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சக்தி கடைக்காரோட நின்று பேசுகிறத பார்க்குறாங்க. ஆமாம் சக்தி எதுக்கு கடைக்கார கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சக்தி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் என்ன இருக்கும், ஒரு கடைக்காரர்கிட்ட பேசுகிற அளவுக்கு இவ்வளோ நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஏதோ தப்பாக இருக்குது. அப்போ சக்தி சொல்லி தான் எல்லாமே நடக்குதா, நமக்கு ஃபேன் கொடுத்தாங்களே இது எல்லாத்துக்குமே காரணமே சக்தி தானோ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிக்கிறாங்க. இனிமேல் கடைக்கார் எது கொடுத்தாலும் நம்ம வாங்கவே கூடாது. நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் வாங்கணும். அப்படி இல்லை ஏதாவது தப்பாக நடந்தனா நம்ம இந்த கடையை விட்டு வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிச்சுட்ருக்காங்க. சக்தி பேசுகிறாரு. பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. வராங்க பொன்னி. வந்தவொடனே கேட்குறாங்க. ஆமாம் என்ன பேசிகிட்டு இருந்தார் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவராம்மா அவர் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி திருத்தணும் முழிக்கிறாரு. ஐயோ நான் சக்தியோட பேசுனேன், இந்த பொண்ணு பார்த்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் அப்படியே யோசிக்கிறாரு. என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன தான் அப்படி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. அதுவும் அம்மா ஒன்றும் இல்லை, மளிகை சாமான் வந்து எல்லாம் இருக்கான்னு கேட்டார். என்னது மளிகை சாமான் எல்லாம் இருக்கான்னு கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படியே டவுட்டாக பார்க்குறாங்க.